அண்ணாமலை வந்து முருகரை வந்து யாரெல்லாம் வந்து அவமதிக்கிறாங்களோ எல்லாருடைய வீட்லயுமே சூரசம்ஹாரம் நடக்கும் அப்படின்றத சொல்றாரு. தமிழின துரோகி அந்த ஆள் எப்படி பேசலாம்? தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு காவிரி தண்ணி விட மாட்டேன்னு சொன்ன வந்தாள் அந்த ஆள் இப்ப இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு போராடுறாங்க. கேட்டுக்க வேண்டியது முதல்ல உள்ள விட்டது தப்பு. இதே மாதிரி இன்னும் 6 மாநாடு நடத்த போறதா சொல்றாங்களே. நடத்திட்டோம். நடத்த தான் அப்படியே நடத்தி தானே 71 வந்து 234 சீட்ல வந்து 184 இடத்துல திராவிட இயக்கம் ஜெயிச்சு. தென்னாட்டுக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா பெரியார் அண்ணா முருகன் இல்லாம பார்ப்பன ஜனதா கட்சி ஒன்றும் நடக்காது. அதான் அவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு. நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. அம்பேத்கர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்களும் அவர் மகாராஷ்டிரியன்ஸ் சொல்ல முடியுமா? ஆக மகாராஷ்டிரா இனம் அந்த வடநாட்டு இதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை, அதை எப்படி திருமாவளவன் ஏத்துக்கிறாருன்னு கேட்கிறாரு. வட இந்தியாவுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது அவங்களே சொல்றாங்க, சங்கிகளே சொல்றாங்க. நன்றி. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ பவன் கல்யாண் வந்து புரட்சி தலைவர் முருகர் அப்படின்றத சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவர் முருகர் அப்படின்றத அவருடைய இதுல எப்படி எதனால அப்படி சொன்னாருன்றது தெரியல. ஆனா இங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்றத சொல்லுவாங்க. இது தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரா? யார் ஜெயலலிதா? புரட்சி தலைவின்றாங்க. யாரு? அப்ப இந்த முருகனுக்கு யார் ஜெயலலிதான்னு கேட்குறேன். சினிமாவில் நடிகர்தான் எதை வேணாலும் உளறிட்டு போனால் சினிமாக்காரன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்க சொல்கிறீங்களா? பவன் கல்யாண் சீஃப் மினிஸ்டர், துணை முதலமைச்சர், அவ்வளோதான். அறிவாளின்னு ஒன்று அவரை வந்து தேர்ந்தெடுக்கலையே. இப்போ அண்ணாமலை வந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த முருகர் மாநாட்டில் வந்து சொல்லியிருந்தாரு சார். அதில் குறிப்பாக வந்து முருகரை வந்து யாரெல்லாம் வந்து அவமதிக்கிறாங்களோ, முருகரை பற்றி கேலியாக பேசுபவர்கள் வீட்டில் வந்து திருப்பரங்குன்ற மலையை ஒட்டி அந்த பிரச்சனையெல்லாம் ஒட்டி திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலையாக மாற்றக்கூடாது, திருப்பரங்குன்ற மலை முருகருக்கான மலையாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா எல்லாருடைய வீட்லேயுமே சூரசம்ஹாரம் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. இது வந்து கிட்டத்தட்ட அயோத்தி வந்து தமிழ்நாட்டில் அயோத்தி இன்சிடென்ட் மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்று நடக்கும்னு சொல்லி சொன்ன மாதிரி ஹச்ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி தான் இது இருக்குன்னு சொல்றாங்க. அவரை அண்ணாமலை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்நாடகாவில் என்ன சொன்னார்? நான் தமிழ்நாட்டில் இருந்தாலும் நான் கனனுயாவானோன்னு சொல்லிட்டார். தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு காவிரி தண்ணி விட மாட்டேன்னு சொன்ன வந்தாள் அந்த ஆள் இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு போராடுறாங்க. கேட்டுக்க வேண்டியதுதான். தமிழின துரோகி அந்த ஆள் எப்படி பேசலாம்? முதல்ல உள்ள விட்டது தப்பு. அங்கே இருக்கும்போது அந்த வேஷம், இங்கே வரும்போது இந்த வேஷம். எந்த ஊருக்கு போனால் பாகிஸ்தானுக்கு போனேன் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். என்ன இருக்குது? கர்நாடகாவில் தமிழனை கேவலப்படுத்தணும் தானே நீ இங்கே வந்து இந்த வேஷம் போடுற. பாகிஸ்தானுக்கு போய் இந்தியா முராஹோகா பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அல்லாஹ் அக்பர்னு சொல்ல மாட்டேன். என்ன இருக்குது? உன்னையெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது. நீ போகிற ஊருக்கு வேஷம் போடுற ஆடு உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஹிந்துவாக இருக்கிறதுல தான் பிரச்சனை, கிறிஸ்டியனாக இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. ஒரு இஸ்லாமியராக செயல்படுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஹிந்து மட்டும் ஹிந்துவாக ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்கள மட்டும் வந்து பிரச்சனையாக இருக்குது. அவங்கள ஏதாவது ஹிந்துக்களை ஈஸியாக கேள்வி செய்யலாம், ஹிந்து மதத்தை வந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். கேட்டால் மதசார்பின்மைன்னு சொல்லிடுறாங்க. இதுவுமே வந்து திருமாவளவன் தான் இப்போ சமீபத்தில் மதசார்பின்மை மாநாடு நடத்தியிருக்கிறாரு. எல்லாமே வந்து அவரை நோக்கி அவரை வந்து கார்னர் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் பதிவு பண்ணுறாங்களோன்ற ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல இந்த ஆமாம், திருமாவளவனை வந்து அவர் என்ன இன்னைக்கு கேட்டார்? நான் முருகனை கும்பிடுறதுக்கு வர்றேன், திருநீர் வச்சுக்கிட்டு வர்றேன், அதுக்கப்புறம் என்ன உள்ளே விடுவியா கோயிலுக்குள்ளே? இளையராஜாவை என்னமா பண்ணீங்க இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி? இதுக்கு மேலே நீங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டீங்கல்ல. அவர் போடாத வேஷமெல்லாம் போட்டு பார்த்தாரு. ருத்ரராஜ கோட்டை கட்டிக்கிட்டாரு, தன்னை பெரிய பிராமணன் மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே வந்தார். இதுக்கு மேலே நீங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. திரௌபதி முர்மு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பார்லிமெண்ட் கட்டடம் திறக்கிறதுக்கு ராமர் கோவில் கட்டுறதுக்கு உள்ளே கூப்பிடலையே நீங்கள்? ராம்நாத் கோவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் வாரணாசியில் ஒரு உஞ்சவிருத்தி ஐயர் வந்து வெளிப்போ ஜாதியை தாழ்ந்தவன் சொல்லிவிட்டீங்க. இந்து மதத்தில் என்ன சூத்திரன் சொல்லி தாழ்த்தப்பட்டவன் சொல்லி எல்லாம் என்ன அவமானப்படுத்துவீங்க. உங்களை நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசணுமா? நான் என்னைக்காவது நான் வந்து இந்துன்னு சொல்லிக்கிட்டேன்னா 1000 தடவை கேட்குறேன். என்னுடைய குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி. இந்து மதத்தில் இருக்குது. அது இந்து மதத்துக்கு அங்காள பரமேஸ்வருக்கு என்ன சம்பந்தம்? மாரியம்மனுக்கு இந்து மதத்துக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு இந்துங்கிற பேரை நீ சொல்கிறது தப்பு. அது கிறிஸ்தவர்களால் வைக்கப்பட்ட பேர். முதல்ல அதை விடு. பிராமண மதம்னு சொல்லு, அதுதான் அவன் வேதத்தில் இருக்கிற பேர். இதே மாதிரி இன்னும் 6 மாநாடு நடத்த போறதா சொல்றாங்களே. நடத்திட்டோம். நடத்த தான் அப்படியே நடத்தி தானே 71 வந்து 234 சீட்டில் வந்து 184 இடத்துல திராவிட இயக்கம் ஜெயிச்சது. இப்படி நடத்த தான் நாங்கள்லாம் எங்களுக்கு உணர்ச்சி வரும்.
அப்போ தான் நாங்களாம் ஒன்றா சேருவோம். நீ நடத்து. நன்றி. இன்னொன்றும் சொல்கிறேன், அந்த மாநாட்டில் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் வந்து கேவலப்படுத்தினதா சொன்னாங்க. அவங்களுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் பெரியார் அண்ணா முருகன் இல்லாமல் ஒன்றும் நடக்காது, பருப்பு வேகாதுன்னு தெரிஞ்சு தான் முருகன் மாநாடு நடத்துகிறாங்க. பெரியார் அண்ணா அவங்க மாநாட்டில் ஏன் பெரியாரை காட்டுறாங்க? கேவலப்படுத்துறாங்க, பேசுகிறாங்க. வேறு வழி இல்லை. வீரச்சவர்காரை காட்டினியா, மோகன் பகவத்தை காட்டினியா, இல்லை யாரை காட்டின? பெரியார் அண்ணாவை காட்டுறேன். காட்டினா தான் நடக்கும். தென்னாட்டுக்கு வந்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா பெரியார் அண்ணா முருகன் இல்லாமல் அப்போ இந்த பார்ப்பன ஜனதா கட்சி ஒன்றும் நடக்காது. அதான் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னொரு ஒரு டவுட்டை வந்து எழுப்புறாரு. அதாவது முருகருடைய தாய் தந்தை சிவன் மற்றும் பார்வதி தமிழர்களா அப்படின்றத எழுப்புறாரு. அவங்க வந்து ஏன்னா இவர் தமிழ் கடவுள்னா அவங்களும் தமிழர்களாக தானே இருக்கணும். அவங்க 2 பேரும் வந்து கைலாசத்தில் இருக்கிறாங்கன்னா அப்போ கைலாசம் முதல் குமரி வரை தமிழர்கள் தான் இருந்துட்டு இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த கேள்வி எழுப்புனா என்னை வந்து இந்து மதத்துக்கு எதிரானவன் ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குறீங்க, இப்படி பல விஷயங்கள் வந்து சொல்றாரு. முதல்ல இந்த கேள்விக்கான பதில் என்ன சார்? ஹரப்பா மொஹஞ்சதாரோ என்றது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிறதே வந்து மாட்டினுடைய படம். மாட்டை வந்து கும்பிட்டவர்கள் வந்து திராவிடர்கள். பாகிஸ்தானில் ஒரு இடம் இருக்குது, அங்கே புஷ்டுன்னு ஒரு மொழி பேசுகிறாங்க. அந்த புஷ்டும் வந்து தமிழும் ஏறத்தாழ ஒரே மொழி. ஆப்கானிஸ்தானத்தில் வந்து நம்முடைய தமிழ் மொழி நிறையா இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வந்து மூராங்கிற ஒரு இனம் வந்து பேசுகிற மொழி வந்து தமிழ் மாதிரி இருக்குது. பரதநாட்டியம் ஆடுறாங்க. நைஜீரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் வந்து பேசுறதெல்லாம் தமிழாக இருக்குது. அது வந்து காப்பா அரவானன்ற ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி அது தமிழ் தாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. உலகம் முழுவதும் தமிழ் இருக்குதுமா. ஹரப்பா மொஹஞ்சதாரோ வந்து இன்றைக்கி பாகிஸ்தான்லேயும் குஜராத்திலையும் இருக்குது. திராவிட இதுன்றதுக்கு இது கார்பன் இது ஸ்டடி எல்லாம் பண்ணி திராவிட இது தான் அது தமிழ் தான் அது விண்மீன் அப்படிங்கிறத அந்த குறியீடுகள்லாம் காட்டுது. அப்படிங்கிறதெல்லாம் ஸ்வீடன் நாட்டில் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஸ்லோ பார்ப்போலா ஃபாதர் ஏராசெல்லாம் வந்து திட்டவட்டமாக நிரூபிச்சிருக்காங்க. அங்கேருந்தவர்கள் தான் இங்கே ஊரில் வந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனாக்கா உலகம் முழுவதும் இது மலேசியாவில் இருக்கிற ராணிக்கு பேர் வந்து இன்றைக்கும் மலேசியாவுக்கு அரச குடும்பம் இருக்குது. ராணிக்கு பேர் என்ன தெரியுமில்ல? பெர்முசராய். ஒரிஜினலாக என்ன பேர் தெரியுமில்ல? பரமேஸ்வரி. அதை தான் பெர்முசராயின்னு மாற்றினாங்க, தமிழ் பெயர். உலகத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டவன் வந்து ராஜேந்திர சோழன். அவனுக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ், தெரியுமில்ல? மிகப்பெரிய கப்பற்படை வச்சிருந்தவன் ராஜேந்திர சோழன். இந்த ஒரு கேள்வி எழுப்பின திருமாவளவனுக்கு எதிர் பதில் வந்து வந்திருக்கு. நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது அம்பேத்கர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். அம்பேத்கரினுடைய அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்களும் அவர் மகாராஷ்டிரியன்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? அவங்களாம் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இருக்குது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இந்து மதத்தை வச்சு உங்களுக்கு கேள்வி எழுப்பணும்னா ஈஸியாக கேள்வி கேட்பீங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. நாராயணன் திருப்பதிக்கு நன்றி. மகாராஷ்டிராங்கிறது இந்தியாவுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்றார். நம்ம வேற அப்படிங்கிறார். பிரிவினவாதத்தை அவர் பேசுகிறார். மகாராஷ்டிராவுக்கும் நமக்கு என்ன சம்மந்தங்கிறாரு. ஆக இது மோடிக்கு தான் சொல்லணும். உங்கள் கட்சிக்காரர் சொல்கிறாரு மகாராஷ்டிராவுக்கும் தமிழனுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாரு. நாராயணன் திருப்பதி கேட்குறாரு, அது பதில் சொல்லுங்கன்னு சொல்லி. ஆக மகாராஷ்டிரா இனம் அந்த வடநாட்டு இதெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லை, அதை எப்படி திருமாவளவன் ஏற்றுக்கிறாருன்னு கேட்குறாரு. ஆக நாராயணன் திருப்பதி ஒத்துக்கிறாரு. வட இந்தியாவுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது அவங்களே சொல்கிறாங்க, சங்கிகளே சொல்கிறாங்க. நன்றி அவருக்கு. நாங்களும் அதை தான் சொல்கிறோம். இலவசத்தை பற்றியுமே வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதாவது இலவசத்தை வந்து அரசு கொடுக்கறத வந்து கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி மதுபானங்களை வந்து அரசு தரப்புலேருந்தே விற்கிறதையும் வந்து நிறுத்தணும். இந்த கேள்வியை முன் வச்சா நீங்கள் அரசுக்கு வந்தால் தான் உங்களால் இதை நடத்த முடியுமா? உங்களாலே இதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து சொல்கிறாரு. இது வந்து மத்திய அரசை பார்த்து சொல்கிறாரா இல்லை மாநில அரசை சொல்கிறாரா? எந்த அரசை பார்த்து சொன்னாலும் இம்பாசிபிள், அவ்வளோதான் நான் சொல்றேன். இலவசத்தை கட்டுப்படுத்தணும். இலவச கட்டுப்படுத்தத்தான் முடியும், நிறுத்த முடியாதுமா. ஏன் நிறுத்த முடியாது? நிறுத்தி காட்டுங்க. இலவசத்தினால என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இலவசத்தினால இப்போ நீங்கள் வந்து இலவசத்தையும் திருட்டையும் கொலையையும் கற்பழிப்பையும் எதையுமே நிறுத்த முடியாது. எங்கே போனாலும் வந்து நீங்கள் ஒரு ஹேர் ஆயில் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க? ஒரு சீப்பு ஃப்ரீயாக கொடுக்குறான். டூத் பேஸ்ட் வாங்குறீங்க, ஒரு ப்ரஷ்ஷு ஃப்ரீயாக கொடுக்குறான். இலவசத்துக்கு போகிறீங்க இல்லை. இட்லி வாங்குறீங்க, சட்னி ஃப்ரீயாக கொடுக்குறான். எல்லாமே ஃப்ரீ, எல்லாத்துலேயுமே இலவசம். அது மாதிரி தான் இது. அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாது. போதைப் பொருளை தடுத்து ஒடுத்து கட்டி விடுவேன்னு ஒருத்தன் சொன்னான்னா நான் உடனே அவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க தயார். நடக்காது. கல்லுண்ணாமின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதியிருக்காரு.
அப்புறம் ஏன் இதை அவர் குறிப்பிடுறாரு சார்? அது ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி இந்த மதுவிலக்குன்ற பேசுறதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் பேச மாட்டான். விழுப்புரத்தில் சொல்லுவான் மதுவை ஒழித்தே கட்டுவேன்னு சொல்லிவிட்டு பாண்டிச்சேரியில் குடிச்சுட்டு வருவான். சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். திருத்தணியில் சொல்லுவான் மதுவை ஒழித்தே தீர்வேன்னு சொல்லிட்டு திருப்பதியில் போய் குடிச்சிட்டு வருவான். ஒசூரில் சொல்லுவான் மதுவை ஒழித்தே தீர்வேன்னு சொல்லிவிட்டு பெங்களூரில் குடிச்சுட்டு வருவான். சுற்றி எல்லா மாநிலமும் உங்களுக்கு திருவனந்தபுரத்தை சுற்றி இருக்கிற அத்தனை இடத்துலையும் மது விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் விற்கக்கூடாதுன்னு இங்கே ஒருத்த மாத்திரம் கத்திக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நீ குடிக்காதவங்க சொல்றாரு தானே சார். இது வந்து ஒரு தவறான விஷயத்துக்காக அவர் குரல் கொடுக்குறாரு. இதையும் இது வந்து ஒரு ஃபேஷன். மது ஒழிக்கிறங்கிறது ஒரு ஃபேஷன். ஆனா இது நடைமுறையில் சாத்தியமே கிடையாது. அதனால தான் கல்லுனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாருமா வள்ளுவர். அசுரன் தேவருங்கிறது எப்படி பிரிக்கிறாங்க? சுராபானங்கிறது அந்த காலத்து சாராயம். அந்த சாராயத்தை குடிக்காதவன் அசுரன், கெட்டவன். சனாதனம் சொல்லுது. அதை குடிக்கிற தேவர்கள் வந்து கடவுளாக இருக்கும். சாராயம் குடிப்பான். சனாதன மதம். ஆக நீங்கள் வந்து மதுவுக்கு குடித்தா தான் நீங்கள் வந்து சனாதன மதத்தில் இப்போ கடவுள். குடிக்கலைன்னா அசுரன்ற கெட்டவன். அந்த ஒரு மதம் தான் குடிக்கிறத ஆதரிக்கிறாங்க. மற்ற எல்லாரும் குடிக்காதன்னு தான் சொன்னாங்க. எவன் கேட்குறான்? பைபிளில் இருக்குதுமா சோடம் அண்ட் கோமரான்னு 2 ட்வின் சிட்டிஸ் ஆஃப் சின் அப்படிங்கிறான். பாவங்கள் நிறைந்த 2 நாடுகள் 2 அழிஞ்சு போகுது. அது எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லாத்தையும் குடிக்கிறது வந்து தவறுங்கிறது சொல்லாத மதமே கிடையாது சனாதன மதத்தை தவிர. இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.